vivo அவங்களோட X சீரிஸ்ல x80 and x80 Proன்னு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. x80 பற்றி ஆல்ரெடி டெடிகேட்டட் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் x80 Proவோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் பற்றி பார்க்கலாம். x80 மாதிரி தான் இங்கே ரீட்டைல் பேக்கேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸோட டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபோனோட பேக் சைடில் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஹேண்ட்செட் இருக்குது. அதை ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே இன்னும் 2 பாக்ஸ் கொடுக்குறது X சீரிஸில் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் கொடுக்குறது இல்லை. அதுக்குள்ள சிம் எஜெக்டர் பின், ரெகுலரான ரீடிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு. x80 ப்ரோவை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. கூடவே டைப் சி கேபிள் அண்ட் டைப் சி இயர்ஃபோனும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ஃபோனை சுற்றி உள்ள பிளாஸ்டிக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோனை பூட்டப் பண்ணிடலாம். பார்த்த உடனே இம்ப்ரெஸ் பண்ணது இந்த ஃபோனோட டிசைன் தான். x80யும் x80 ப்ரோவும் கிட்டத்தட்ட சேம் டிசைன் தான். பார்த்த உடனே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான டிசைன் கொடுத்துருக்குறாங்க. பேக் பேனலோட ஏஜி கிளாஸ் ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அந்த என்ஹான்ஸ் ஃபீல் இது ப்ரீமியம் ஃபோனுன்னு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. x80 ப்ரோவோட UI பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். ப்ரீலோடடாக கொஞ்சம் ப்ளோட்வர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். x80 ப்ரோ ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகுது. இதுக்கு மேலே இவங்களோட ஓன் OS ஆன FunTouch OS வெர்ஷன் 12 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஃபோனோட பாட்டமில் சிம் ட்ரே, மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன். டாப்பில் IR பிளாஸ்டர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 6.78 இன்ச்சஸ் 3D கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளேக்கு LTPO E5 AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த LTPO யூஸ் பண்ணுறதுனால உங்களால் ரெஃப்ரெஷ் ரேட்டை 1Hzலேருந்து 120Hz வரைக்கும் புஷ் பண்ண முடியும். x80 ப்ரோவோட ரெசல்யூஷன் Quad HD+. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120Hz. இந்த பேனலோட பீக் பிரைட்னஸ் 1500 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் உங்களால் நல்ல சன்லைட்டில் கூட ஈஸியாக இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் 10 bit சப்போர்ட்டும் இருக்குது. x80 ப்ரோக்கு டிஸ்பிளே மேட்டுக்கிட்ட இருந்து A+ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இனிஷியலாக யூஸ் பண்ண வர இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, கலர் ரீப்ரொடக்ஷன், ஷார்ப்னஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இன்டர்னல்ஸ் பொறுத்தவரை இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசரான Snapdragon 8 Gen 1 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜுக்கு 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பேட்டரி பொறுத்தவரை 4700 mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. x80 ப்ரோ 80 வாட்ஸ் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 0 to 70 வெறும் 19 மினிட்ஸில் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கேமராஸ். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 32 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரியர் கேமராவோட செட்டப் டிஸ்பிளேல பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே இந்த ரியர் கேமரா மூலமாக பண்ணிக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த x80 ப்ரோவில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்காகவே கேமரா பற்றி டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். x80 மாதிரியே இங்கேயும் T-Star கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த T-Star கோட்டிங் மூலமாக நீங்கள் ஆன்டி கிளேர் அண்ட் ஆன்டி கோஸ்டிங் எஃபெக்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அது போத் டே டைமாக இருக்கட்டும் இல்லை நைட் டைமாக இருக்கட்டும், எந்த டைமில் நீங்கள் எடுத்திருந்தாலும் சரி ரெஃப்ளெக்ஷன்ஸ் எதுவுமே வராது. கேமராவோட UI பொறுத்தவரை x80 மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. பட் அடிஷ்னலாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 8K 30 FPS வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக இந்த கேமரா சப்போர்ட் பண்ணுறதுக்கு V1+ சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த V1+ சிப்னா என்ன, இந்த சிப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே கேமரா ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, லோ லைட்டில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நல்ல பிரைட்டரான இமேஜஸ் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி நாய்ஸ் ரொம்பவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது மோஷன் காம்பன்சேஷன், ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த V1+ சிப்பில் இருக்குது. இந்த ஃபோனில் எடுத்த இனிஷியல் கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
மேக்ஸிமம் இந்த கேமரா லோ லைட்டில் நிறைய டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிரெயின்ஸ் சுத்தமாக இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் அண்ட் V1+ சிப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் செக்யூரிட்டிஸ் பொறுத்தவரை 3D அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணால் போதும், உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் ஈஸியாக என்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் சரி, ஃபேஸ் அன்லாக்கும் சரி, இனிஷியலாக யூஸ் பண்ண வர நல்ல ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு அண்ட் அக்யூரேட்டாகவும் இருந்தது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் கூட உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களால் இந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4 ஆப்ஸ் உங்களால் மேப் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப் டேப் பண்ணால் மட்டும் போதும், டேரெக்டாக அந்த ஆப்பே ஓப்பன் ஆயிரும். அடிஷ்னலாக இந்த ஃபோன்லேருந்து வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் கவர் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.